நல்ல விஷயத்துக்குலாம் போவாங்களா என்னன்னு தெரியல. கெட்ட ஒரு விஷயங்கள் நடக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க, அவங்க கால்கள் வந்து வேகமா ஓடணுமா. So we don't know that they will be swift to running to do the goodness, but the Bible is saying their feet that are swift in running to evil. So whatever the evil things come, they are the first person be there to do evil for them. So that's the thing the Bible is mentioning very clearly. Next, அடுத்து வந்து அபத்தம் பேசும் பொய் சாட்சி. So next we can see the false witness who speaks lies. அபத்தம் அவங்க வந்து பார்த்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல என்ன பொய் சொல்லுவாங்க, இல்ல இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, செஞ்சாங்கன்னு சொல்றதே ஒரு பொய் தான். இல்ல அதோட சத்தியம் வேற பண்ணி சொல்லுவாங்க, சத்தியமா அதை சொல்றேன், உண்மையா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்மையான அந்த இடத்த அவங்க கண்ணார பார்த்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒருத்தங்களுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க, பொய் சாட்சி சொல்லுவாங்க. So it means they will speak lie, they will say the goodness of lies very bravely. They absolutely knew about that, they are speaking lie, but they will not at all get a thought that you are saying lie. So instead of thinking about that, thinking a lot that, they just used to speak lie very bravely about others. அடுத்ததாக சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். Next we can see here the one who sows discord among brethren. அதாவது சகோதரர்களுக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க குறைய இன்வெர்ட் சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது கோவத்துல சொல்லியிருப்பாங்க, அவங்க ஏதாவது டென்ஷன்ல சொல்லியிருப்பாங்க, அவங்க குறைய இன்வெர்ட் வந்து சொல்லி கொடுக்குறது, இவங்க சொன்ன விஷயத்த அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்க ஒரு ஒற்றுமையை குலைக்கிறாங்கனால அவங்களே அவங்க என்ன பண்றாரு, அது ஒரு டென்ஷன். So if a brethren or be united, these people will not simply sitting there. They used to go there and they will discord their fellowship. Somehow they will used to say this and that, negativity about one another. So they will be separated by their words. So God hates this kind of activities. இப்போ நான் சொல்லிப்பேன், இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு என்ன பண்ணாது, சபைக்கு விரோதமாகவோ ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக தேவ பிள்ளைங்களுக்கு விசுவாச பிள்ளைங்களுக்காக எப்பவும் என்ன பண்ணக்கூடாது, விரோதமா எழுதி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லிப்பேன். So I used to pray nobody should stand against of the believers, against of the God's servant, because if they stand against us, definitely there will be a discord, and that separates the fellowship, that divides the unity. So I should pray for that. ஏன்னா இவங்களுக்கு தான் கத்தரை கொடுக்குற பயம் இருக்காது. நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு விரோதமா யாராவது எழுப்பி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்க கத்தரை கொடுத்த ஒரு பயம் இல்லாதவங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கு, நமக்கு விரோதமா எழுப்பி நிற்கிறாங்களானே ஆண்டவர் அறிவுறுத்துற ஏதோ ஒரு விஷயம் எதுனா இருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கு. So we can easily understand if a person is standing against us. We can easily know that they are not in the God's will, they are not obeying for the God's word, they are not following the God's commandment. So God definitely hates that kind of people. You can understand by their activities and behaviors.